அதுக்கு உள்ள இரு சொல்றேன் உள்ள போய் தொலைஞ்சிட்டேன் சரியா, போய் தொலைஞ்சிட்டேன். சரி ஏதோ வாசல்ல போட்டோ கேட்டதுன்னு சும்மா நான் உட்காந்துருக்கேன், ரூம்ல உட்காந்துருக்க போட்டோவை நானே எடுத்து போட்டு ப்ரொஃபைல செட் பண்ணேன். சரி இது என்னன்னு உள்ள போய் பாப்போம். உள்ள போனா ஒண்ணுமே புரியல, ஒரு இலவும் புரியல. என்னடா ஒரு இலவும் புரியலன்னா அப்படியே வெளில வந்துட்டேன். இப்போ அதுல என்னென்னவோ கத்திக்கிட்டே இருக்கு. வாட்ஸ் யுவர் மைண்ட், வாட்ஸ் ஆன் யுவர் ஸ்டைண்ட், யுவர் ஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் டு பி ஃப்ரெண்ட், ஹி இஸ் யுவர் ஃப்ரெண்ட், யூ நோ திஸ், ஹி நோஸ் யூ. என்னென்னவோ வருது. சனியனை டெலீட் பண்ணலாமான்னு இருக்கு. நீ சொன்னதே திருப்பி சொல்ற கத்தியா 4 தடவை 5 தடவை பேசுறப்பா ஒரே வார்த்தையா. ஆமாதான் மனசே கஷ்டமா இருக்கு. அவங்க ரெக்வெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, இப்ப உங்களை விட மாட்டாங்க. நீங்க லைவ்ல வேற பேசினீங்க. அதுதான் பார்த்தேன், குரூப்ல போட்டிருந்தாங்க போட்டோ. அவ்வளவுதான் நான் சொன்னேன். நான் விட்டு அப்படியே சொன்னேன், வேணாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் காட்டுன்னு நான் அப்பயே. டேய் அது என்னன்னு பார்த்தது தப்பாடா? தப்புங்க, எப்படிங்க நீங்க பாப்பீங்க? சரி விடு, இதனால என்ன இருக்கு? எப்பயும் போல எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சுரேஷ் ப்ரோட்ட கொடுத்தனோ இந்த அக்கௌண்ட் உனக்கு குத்துறேன். எம்மி வச்சுக்கிறியா? ஐயோ எனக்குலாம் வேணாம், அமைதியா இருங்க. ஐயோ அப்ப என் தக்காளி தான், வேற வழியே இல்ல. தக்காளி இல்ல இன்ஸ்டாகிராம்ல பாய்க்கிறது இல்ல. ஏய் நீ என்ன பண்ற? காலைல எழுந்த உடனே டக்குனு இடுப்பு எடுத்து ஒரு போட்டோ போட்டுரு. யார் இடுப்பு தெரியாது, போட்டுட்டு கைஸ் நான் தான். டேய் இந்த இடுப்பு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்டா. நான் இருக்கிறது XXL, அவன் 6XLடா. கொஞ்சம் லைட்டா சைடுல மட்டும் கொஞ்சம். சைடுல பார்த்தாலும் 6 பெருசுடா, 2 சின்னதுடா. 6 பெருசு. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் எமி. இப்போ போட்டோ எடுத்து போட சொல்லிட்டேன், நல்ல விஷயம் தான். போட்டோ எடுத்து நம்ம போடலாம். இப்போ போட்டோ எடுத்து போட போது இடுப்போட சேர்த்து போட போது அந்த எப்படி லேடிஸ்னா கிளிவேஜ், அந்த மாதிரி ஜென்ஸுக்கு பின்னாடி அந்த குண்டிக்கிட்ட இருக்க கிளிவேஜ் வந்து ரொம்ப பெருசா இருக்குமே. அரை ஸ்கிரீன் தான் வரும், ஃபுல் ஸ்கிரீன் எடுக்க முடியாதுல்ல 6XL. அப்ப என்ன பண்ணுவேன்? வெளில யாராவது எடுத்துக்கலாம். தெரியாம கால் பண்ணி வா விசிகி சொல்லிட்டேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுங்க, எல்லா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணலனா டேஞ்சர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஏன் அது எதுக்குடா பண்ணு? இங்க பாரு அவ்வளவு வந்திருக்குடா, இப்பயே 10க்கு மேல இருக்குடா. யாருனே தெரியலடா இதுல பாதி பேரு. எல்லாம் நம்ம பசங்களா தான் இருப்பாங்க. நீங்க பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட். டேய் யாருனே தெரியல, அக்செப்ட் பண்ணுங்கன்ற. பாருங்க நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்தரங்கள் கிடைக்கும். நீங்க பண்ணுங்க டக்குனு. அந்தரங்கள் கிடைக்கும்? ஆமாமா ஸ்னாப்சாட்ல. ஆனா இந்த 5 பேர் என்ன எங்க கொண்டு போறாங்கன்னு மட்டும் தெரியும். உங்களுக்கு யாராவது ரெக்வெஸ்ட் கொடுத்துறாங்க சொல்லுங்க. நானே கொடுக்கல உங்களுக்கு. என்ன வேண்டாம் ஆப்பே இல்லையாண்ணா? ஐயோ என்ன கர்மோன்னே தெரியலடா. எதா முக்கனால கேமரா வருதுடா மூஞ்சி முன்னாடி, காண்டாவுதுடா. அது எதுக்குடா எதை தொட்டாலும் என் கேமரா என் மூஞ்ச கேக்குது. லவடி கபால். நீங்க ஒரு போட்டோ எடுத்து சென்ட் இருக்கும் பாருங்க, அதை கொடுங்க ஓகேவா? அதை கொடுத்து ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டுக்கு அக்செப்ட் பண்ணுங்க. நிறைய நம்ம பசங்க தான் இருப்பாங்க. நீ யோசிச்சே பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும் ஸ்னாப்சாட்ல. ஏதோ என்ன பெருசா ஏதோ அதுவும் நம்ம விஷ்ணு பாயில இருக்காரு பாருங்க, அவர்னா ஸ்னாப்ல படுத்துனே போடுவாரு. அந்த மாதிரி அவரு நீங்க உள்ள வந்து படுத்துட்டு போடுவாரா? அது ஒரு தனி உலகம். ஆமா உங்களுக்கு ஹூக்கப்னா தெரியுமா? அது ஒரு ஹூக்கப் ஆப். ஹூக்கப்னா அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைங்க. எதுக்கு இப்படி கேக்குறீங்க? கேள்வி கேக்குறீங்க என்ன? ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா எங்க போய் முடிய போதும்? அது ஒரு கெட்ட வார்த்தைப்பா. கெட்ட வார்த்தையா? இல்ல அதெல்லாம் இல்ல. அவரு ஆஸ்க் இருக்கு, அதெல்லாம் தெரியாது. அவர் ஊர்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது. பாவிச்சிடாதீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு. இங்க பாருங்க, நீங்க இன்னொன்னு கேட்டீங்கல்ல காசு வருமான்ட்டு. அது நிறைய விஷயம் இருக்கு. காசுலாம் வரும். நீங்க வருமா? அக்செப்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும் பாஸ். அதுல வந்து சேஃப்டியா எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்க முதல்ல சேஃப்டியா பண்ணிக்கலாமா? ஆனா டேய் நான் கண்டென்ட் கிரியேட்டரா, நான் நீ ஏதோ வேற ஏதோ மாதிரி சொல்ற, அதெல்லாம் பண்ண முடியாது. சேஃப்டியாவா? கண்டென்ட் கிரியேட்டர்லாம் அப்படிதான் பண்றாங்க. ஏடா அவன் பீத்தினா நான் ஏன்டா பீத்திக்கணும்? பேர் கட்ட அதெல்லாம் இல்ல, நீங்க ஸ்ட்ரீக் மட்டும். என் பேர் என்னன்னு போட்ட? லெஜெண்ட் அண்ணான்னு போட்டேன். எது அண்ணான்னு போட்டு இருங்க. நான் சேவ் பண்ணிருக்கேன் அப்படியே காட்டுறேன். இருங்க. லவடே கப்பா லெஜெண்ட். அடா இங்க வந்து அண்ணா அண்ணான்னு போட்டா அப்புறம் என்ன மைத்திக்கிட்ட என்ன வர சொன்ன குரூப்புக்கு? இல்ல வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். நானா ஹாய் போடுவா. ஐயோ
ஏதோ அமுச்சு விட்டனா ஃபால்கன் இருக்கும் பாருங்க நல்லா அக்செப்ட் பண்ணிட்டீங்களா என்ன அக்செப்ட் நானும் அமுச்சிரேன் அத அப்படியே ரிப்போர்ட் கொடுத்துருவோம் பாஸ் ஆனா அக்செப்ட் பண்ணுங்க டக்குனே எனக்கு அண்ணனா உங்களுக்கு அண்ணனா எல்லாருக்குமே அண்ணன்டா நல்லா பண்றனோ இல்லையாடா நீங்க நல்லா பண்றீங்கடா ஆனா அதுக்கு அக்செப்ட் ஆயிச்சா நீங்க சாட்ல வரலையே வரேன்டா இன்னும் வரல எனக்கு வரல இன்னும் டேய் வரேன்டா அதுல என்னன்னவோ வந்திருக்குடா நோட்டிபிகேஷன் நான் அத பாருங்க என் கையில போன் தான் இருக்கு டுடுக் டுடுக்குன்னு அம்கிட்டு தான்டா இருக்கு அது என்னன்னே தெரியாம அம்கிட்டு இருக்கடா இருடா உங்க லைவ்ல காட்ட முடியுமா உங்க லைவ் நான் நம்ம கடைசி வரைக்கும் எதுக்கு லைவ் போட்டோன்றதே மறந்துட்டேன் அங்கிட்ட ஒரு பித்து சுத்தின்னு இருக்கேன் லோடிங் சொல்லுங்க உங்க லைவ்க்கு நீங்க ஸ்னாப்சாட் காட்டுங்க அது 70 வரைக்கும் நம்ம ஏதாச்சும் பண்ணனும் டக்குன்னு போய் பனியன் போட்டு வந்துடுவேன் பனியனா எதுக்கு அது வராது போட்டோ அனுப்புறதுக்கு தான் ஏண்டா நீ பனியனோட இருக்க போட்டோ என்ன மைத்துக்குடா நான் பார்க்கணும் அதான் ஸ்னாப் அத எடுத்து நீங்க குரூப்ல போட்டு காசு சம்பாதிங்க பாஸ் குரூப்ல போடு ஏய் ஓட்டா இவன் பனியனோட இருக்கறத நான் ஏன் குரூப்ல போடணும் நான் ஐடி கேக்குறாங்க legend_family yt அதல எப்படி உனக்கு தெரியும் நான் யாருக்கு ஐடி சொல்லவே இல்லையே நான் அக்செப்ட் பண்ணலடா ஃப்ரெண்ட் எல்லாம் ஏன் அக்செப்ட் பண்ணல அதான் பிரச்சனையே டக்கு அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் மட்டும் பண்ணிராதீங்க அவ்வளவுதான் உங்க மானம் கப்பல் ப்ரொஃபைல் பிக்சர் வேற மாதிரி வச்சிருக்காரு லெஜெண்ட் ஃபேமிலி டேய் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோடா தக்காளி எனக்காக செஞ்சு கொடுத்தது என் தம்பி நல்லா இருக்கு யார் இல்லன்னு சொன்னா டேய் இங்க வர்ற 23 நோட்டிபிகேஷன் வந்திருக்குடா இதெல்லாம் என்னடா பண்ணனும் அண்ணே ஒரு என் ஃபர்ஸ்ட் என்ன சரிடா இப்போ எவ்வளவு ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் அது வச்சுக்கலாம் அன்லிமிட்டட் எவ்வளவு வச்சுக்கலாம் இப்போ எதுக்குடா எல்லாரும் அக்செப்ட் பண்ணனும் அது காரணம் மட்டும் சொல்லு அக்செப்ட் பண்றேன் காரணம் நான் சொல்லவா ஏன்னா இங்க தான் குட்டப்பாவோட போட்டு நர்சுங்க எல்லாம் சுத்துறாங்க அத நீ குனிஞ்சு பாக்குறதுக்கு ஒரு ஐடியாவை ரெடி பண்ணிருக்க சிசிஜி செல்லக்குட்டி thank you for the membership renewal ரா I am Rosen 2 months of இது என்னது ஏதோ we run crew time ஏதோ போட்டு வந்து கிராஷ் ஆயிடுச்சுடா 5am அதாவது அவங்க ஒரு மெம்பர்ஷிப் போடுறது வந்து நீங்க ஸ்னாப்சாட் காண்டி எல்லாம் அக்செப்ட் பண்ணிருங்க ஒழுங்கா டேய் அது எங்க பார்க்கணும் எங்க அக்செப்ட் பண்ணனும்னே தெரியலையே என்னடா அக்செப்ட் பண்ண புதுசா வருது என்ன நீங்க என்ன அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியலையே பண்ணிட்டீங்களா என்ன எப்படி பண்ணாருன்னு எப்படி தெரியும் அது ஃப்ரெண்ட் ஆட்னு வருமே வந்துச்சா உங்க மொபைல் நம்பர் போட்டாலே வந்துருச்சு ஸ்னாப்சாட் ஐடி லவடே கபால் என் மொபைல் நம்பர் எதுக்குடா போடுற நாகா அது உங்க மொபைல் நம்பர் இருக்க எல்லாத்துக்குமே வந்துரும் ஏய் என்னடா அக்செப்ட் பண்ண போத புது ஃப்ரெண்டா வருது அண்ணே இப்ப நான் உங்களுக்கு பாருங்க உங்களே எடுத்து அனுப்புறேன் பாருங்க இப்போ உங்களுக்கு வருதான் பாருங்க பாஸ் எடுத்து நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன் கோலதான் அமைச்சிருக்கேன் எடுத்து பாருங்க மாமா ஏதோ லைவ் எடுத்து அனுப்பிச்சிருக்கு இதெல்லாம் எதுக்குடா எனக்கு அனுப்புது இப்போ நான் அனுப்பிச்சிருக்கேன் கொடுங்க இது ஏதோ வருது ஃபயர் விடுற மாதிரி இது என்னது சேவ் இன் சாட் ரிப்போர்ட் ரீமிக்ஸ் ஸ்னாப் அப்படினா அதெல்லாம் விடுங்க இப்போ ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி மெசேஜ் இருக்குடா என்ன மயிரே சொல்லாம அத விடுனா அப்புறம் என்ன மயிருக்கு என்ன இன்ஸ்டால் பண்ண சொன்ன எதுவுமே புரியல எவனோ எஸ்பி சிவான்றவே ஏதோ கெட்டத திட்டி அனுப்பிச்சிருக்கானே ஏதோ ஒன்னு அனுப்பிச்சிருக்காது என்ன லாங்குவேஜ்னே புரியலடா அது நீங்க थैंक यू போடுங்க थैंक यू bro ரெக்வெஸ்ட் உங்க அக்செப்ட் பண்றீங்க அது என்ன உருதுன்னு நினைக்கிறேன் இங்க பாருடா எப்பறோ உங்களுக்கு தெரியுதா இங்க பாரு இது என்னன்னே தெரியலடா அண்ணே எதுவா இருந்தாலும் மெம்பர்ஷிப் போடுங்க கேளுங்க அவர்ட்ட ஆமான்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க சாட் வால்பேப்பர் அப்படினா 1000 ரூபாய் கொலை குத்ததா எடியா சூதுல தர்மனே நாட்டை விட்டுட்டு போறீங்க என்னமோ இது போய் முறைக்கிற வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் ஆமா அது வால்பேப்பர் வச்சா இன்னும் காசு வருமா என்னடா எதாம்கனாலே வந்தா என் கேமரா தான் ஆன் ஆகுதே ஏய் இது ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலாம் இன்னொரு அப்படியே நான் பண்றேன் இப்ப போட்டோ போட்டுருவோம் இருடா என்னடா ஏதோ அம்கிட்டு ஏய் எதை தொட்டாலும் என் கேமரானா என் மூஞ்சி தாண்டா அதுக்கு வருது முதல்ல அந்த ஃப்ரெண்ட் சிம்பிள் எடுத்துங்களேன் என் பேர் காட்டுவது செஞ்சு முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க பரமஜி என்ன பேரு உன் பேரு ஃபால்கன் சஞ்சய்னு இருக்கும் ஏதோ கால் மாதிரி வருதுடா ஜாயின் நவ் குடுக்குது ஆனா அதுல மூஞ்சி மாமா மூஞ்சி வரல ஏதோ பையன் ஒருத்த குண்டா இருக்கான்டா ராக்குதா அட என்ன அக்செப்ட் பண்ணல நீங்க இதெல்லாம் மனசாட்சியே இல்ல உங்களுக்கு ஆனா தெரியுமா அக்செப்ட் பண்ணடா சஞ்சய் கிருஷ்ணா நீதானே சஞ்சய் கிருஷ்ணா இல்ல
ஐயோ நான் ஃபால்கன் சந்திரி சொல்றேன். ஃபால்கன் அது எங்க வரும்? அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நான் நிறைய காட்டுதா உங்களுக்கு? டேய் அது நான் அம்கலடா. அத ஸ்க்ரால் பண்ண புதுசா 3 தான் வருது. ஃபுல்லா வர மாட்டேங்குது. சரி என்ன சேவ் பண்றீங்க? அத அடிங்க. என்ன சேவ் பண்ணாச்சு? வாட்டா வியூ 56 மோரா. அவ்வளவுதான். என்னடா இவ்ளோ ரிக்வெஸ்ட் வந்திருக்கு? 56 பேர் இது மெம்பர்ஷிப் போடணும். போட்டா என்னடா ஏதோ பண்ணி மூஞ்சி வருது கால்னு வந்து. இங்க பாருடா. அண்ணா அக்செப்ட் பண்ணுங்கண்ணே. இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவுதான். ஃபோன் வருதுடா மயிரே. அக்செப்ட் பண்ணுங்க. வீடியோ காட்டுங்க. டேய் இதெல்லாம் யாருனே தெரியலடா. ஏய் இது வேணாம்டா. அன்இன்ஸ்டால் பண்ணிரேன்டா டேய். அண்ணா எனக்கு நான் அக்செப்ட் நீங்க பண்ணல. ஏய் லவடே கப்பால் அங்க 56 ரிக்வெஸ்ட் இருக்குடா. இருடா இதுல எதை அக்செப்ட் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி தொலைறேன்டா. எதுக்குனே தெரியாம அக்செப்ட் பண்றடா. எல்லாத்தையும் பண்ணாதீங்க. ஐயோ இருங்க மெம்பர்ஷிப் போட்டோம். வந்துச்சுடா சோல்ட் அவுட் ஆகி போச்சுடா. தனுஷ் ப்ரோ எவனோ ஒருத்தன் எஸ்ன்னு போட்டுலாம் வந்திருக்கான்டா. எஸ்னா அவ்வளவுதான் பேரே இருக்கு. அவனா இப்ப அவசரத்துக்கு கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கானோ? ஆமா உங்களுக்கு வீடியோ கால்ல ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னதனால அது என்ன எதுக்குடா இப்ப வீடியோ கால்? ஒரு வீடியோ காலுக்கு 200 சொல்லிட்டேன். அதனால எல்லாம் சூப்பர் சாட்லாம் பண்றாங்க. அங்க பாருங்க. சத்தியமா சொல்லிட்டேன் நானு. வேற பலி வாங்கிடுச்சு. இப்ப மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்க நீ கொடுத்த 2 ரூபாய்க்கு எவ்வளவு நேரம் விட போடா. என்னன்னே புரியலடா. என்னடா எவன கைஸ் யாரும் இப்போதைக்கு வீடியோ கால் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆமா நைட் லைன் பை லைனா வந்துருங்க. ஓகேவா? உங்களுக்கு நான் டோக்கன் நம்பர் தரேன். அத வச்சு வாங்க. ஜீவா ஜீவா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்க. அக்செப்ட் பண்ணு. நம்ம வீடியோ கால் பண்ணுவோம். இது என்னடா கதையா இருக்கு? ஐயோ என்ன போடுறான்? நாகபுரம் ஆனந்த் குமார் கொடுத்திருக்கேரி. அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ணா சூப்பர்ண்ணா. டிஸ்ப்ளே தெரியுதுண்ணா. வேற மாதிரி. அண்ணா இப்ப தெரிய மாட்டேங்குதுண்ணா. ஷார்ட் ஸ்கிரீன் மாத்திட்டீங்க. வேற எங்க போட்டு 2வது மானிட்டர்ல போட்டேன். 2வது மானிட்டர் வேணாம். ஃபர்ஸ்ட் மானிட்டர் வாங்க. மெயின் ஸ்கிரீன் இல்ல ஒரு சேஃப்டியா இருக்கணும் பாத்துக்கணும் போதே. அண்ணே வீடியோ தெரியும்னே. வீடியோ ஆன் பண்ணுங்க. நான் விஷ்ணு பாய் இருக்காரா பாருங்க அண்ணா. எமி பெர்ஃபெக்ட்டா இருக்கு எமி. அண்ணே எப்படி வா. அண்ணே ஆன் பண்ணுங்க எல்லாத்தையும். கேமரா ஆன் பண்ணுங்க. கீழ இருக்கு பாருங்க. தொட்டு ஆன் பண்ணுங்க. யார் எமி இது? அண்ணே கேமரா ஆன் பண்ணுங்க. அண்ணே அண்ணா விட்டுடுங்கடா மாமா. ஓ மூஞ்சி தெரியுதுடா. அண்ணா கேக்குதா? அண்ணே வாய்ஸ்லாம் ஆன் பண்ணு. எங்கடா அவரு போயிட்டாரடா? மேஞ்சி தெரியட்டும். பிசில லாகின் பண்ணாதீங்க. நாட் சேஃப். அத சொல்ல தான் கூப்பிட்டேன். உங்க வாய்ஸ் கேக்கல. டேய் அவன் சொல்றா வாய்ஸ் கேக்கல.